இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இந்த யுத்தத்துல திடீர்னு ஈரானுக்கு ஆதரவா பாகிஸ்தான் குரல் கொடுத்திருக்கு. பாகிஸ்தானோட இந்த மனமாற்றத்திற்கு என்ன காரணம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாகிஸ்தானுடைய முதலாளி, அதாவது பாஸா இருக்கக்கூடிய நாடு சீனா. அந்த சீனா ஈரான்ல எக்கச்சக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஈரானுடைய பெட்ரோல் பேன் செய்யப்பட்டிருக்கு. அதை மீறி சைனா ஈரான் கிட்ட பெட்ரோல் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் இஸ்ரேல் ஈரான் போர்னால சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். அது மட்டும் இல்ல, சைனா பாகிஸ்தான்ல சிபெக் காரிடார் அப்படின்ற பேர்ல ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட நோடல் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய துறைமுகமான குவாடார்ல இருக்கு. இந்த குவாடார் திரும்பவும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தானுடைய பலூச்சிஸ்தான் பிராந்தியத்துல தான் இருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஈரான் இல்லை அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் இல்லை, பாகிஸ்தான் இல்லை அப்படின்னு சொன்னா சீனா போட்டிருக்கிற முதலீடுகள் இல்லை. அது மட்டும் இல்ல, சைனாவுக்கு இப்போதைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் ஆதரவா எந்த ஒரு நாடுமே கிடையாது, ஈரானை தவிர. ஸோ ஈரான் காலி ஆச்சு அப்படின்னு சொன்னா அது சைனாவுக்கு தான் மிகப்பெரிய அடியா இருக்கும். அதனால தான் பாகிஸ்தானை தூண்டி விட்டு இஸ்ரேல் மேல அணுகுண்டு வீசுவோம்னு பேச வச்சிருக்கு சைனா.